வணக்கம் மக்களே, எல்லா சோமாரிகளும் இன்றைக்கி காலைல சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் சுட்டு அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதே பணியார மாவில் வந்து நாட்டு சக்கரை கலந்து இதேமாதிரி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ருப்போம். அது ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. அது பார்க்காதவங்களுக்கு தொட்டமைக்கு பார்க்குற மாதிரி தர பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சக்கரை எதுவுமே மாவை வேண்டாம், வெறும் மாவு மட்டுமே ஊற்றி சுடுமா நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் இனிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பேச்சை கேட்டு சுட்ட பார்த்துக்கோங்க, சுத்தமாக நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடு இன்னொன்று வந்து அப்பா கடையில் வந்து முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாவோ, அதையும் சாப்பிட்டா பார்த்துக்கோங்க. இங்கே திருநெல்வேலியெல்லாம் இதை வந்து நாங்கள் முட்டைக்கோசுன்னு சொல்லுவோம். திருச்செந்தூரில் வந்து இதை வெடிக்கோசுன்னு சொல்லுவோம், முட்டைக்கோசுன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் பார்த்துக்கோங்க. சாயந்தரம் தின்பண்டம் தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சாப்பாடாகவே இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு அதிசய பிறவியே தான். காலையில் சாப்பாடு நல்லாவும் இல்லை, சாப்பிட்ட திருப்தியும் இல்லை பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு மத்தியானத்துக்கு வந்து தக்காளி சோறு வந்து பாஸ்மதி அரிசியில் பொங்கினேன், முட்டை குருமா வச்சுருந்தா பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டி. என் மாவா சொன்னால் ஏம்மா மத்தியானம் சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னா, அப்போ நான் சொன்னேன் இது உன் ஐடியா இல்லாமல் நானே பொங்கினது சுயமாக, அதான் நல்லா வந்துட்டு உன் ஐடியா கேட்டு காலையில் தான் பால் பணியாரத்தை வம்பாக்கிட்டேன்.